நெல்சன் ரஜினியை வச்சு இயக்கி கொண்டு இருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்டேட் பற்றியும் மற்றும் ரஜினி கமல் இணைந்து நடிக்கப் போகும் படம் எப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் கூலி படத்திற்கு பிறகு நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. நெல்சன் இந்த படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்குள்ளே இந்த படத்துடைய பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிவடைஞ்சு விட்டதா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஜெயிலர் 2 படத்திற்காக நெல்சன் பெரும்பாலும் லைவ் லொக்கேஷனில் தான் படமாக்கினாராம். ரஜினியை வைத்து லைவ் லொக்கேஷனில் மிகவும் சாமர்த்தியமாக நெல்சன் படமாக்கி இருப்பதா செய்தி வருகிறது. இந்நிலையில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்த போவது எப்போது என்பது குறித்து தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய முழு படப்பிடிப்பும் முடிவடைந்துவிடும் என தகவல்கள் வந்திருக்கு. இந்த படத்துடைய பெரும்பாலான படப்பிடிப்பு நிறைவு பெற்றதை தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவு பெறும் என தெரியுது. மேலும் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலோடு இணைந்து ரஜினி நடிக்கப் போகும் படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் என்று சொல்லப்படுது. கடந்த சில நாட்களாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி கமல் இணைந்து நடிக்க இருப்பதா தகவல்கள் தீயா பரவி வருது. 40 வருடங்கள் கழித்து ரஜினி கமல் இணைந்து நடிப்பதாக வந்த செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் ஹாட் டாப்பிக்காக போய் கொண்டிருக்கு. இதனிடையே இந்த படத்தோட படப்பிடிப்பு முதல் ரிலீஸ் வரை படக்குழு முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுது. கமலோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நிறைவு பெறும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்க இருக்கான். மேலும் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு இந்த படத்தை வெளியிடவும் படக்குழு யோசிச்சுட்டு வராங்களாம். ஆனால் இதெல்லாம் இணையத்தில் வெளியாகி கொண்டிருக்கும் தகவல்கள் தானே தவிர அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகலை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்கிறார்கள் என்பதே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை என்பது. அதனால் படப்பிடிப்பு முதல் ரிலீஸ் தேதி வரை வெளியாகியிருக்கும் தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை என தெரியலை. இந்நிலையில் சமீபத்தில் லோகேஷ் ரஜினி கூட்டணியில் வெளியான கூலி திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை ஒரு பக்கம் சந்தித்து வந்தாலும் வசூலில் அடித்து நொறுக்கி பல சாதனைகளை செஞ்சுருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கமலோட ரஜினி சேர்ந்து நடிக்கிறார்னா கண்டிப்பாக அந்த படம் மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக இருக்கும். அதனால் இந்த படம் முடிச்சுட்டு தான் கைதி 2 படத்தை இயக்கிறதா லோகேஷ் கனகராஜ் தற்போது சொல்லியிருக்காரு. அதனால் ரஜினி கமல் கூட்டணியில் உருவாகும் படத்தை எடுத்து முடித்து ஒரடியாக கைதி 2 படத்தை இயக்க போகிறாரு லோகேஷ். கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.